சிறகடிக்க ஆசை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு தன்னுடைய கார் வேன் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க நினச்ச மாதிரி அமௌண்ட் கிடைக்காம ஒரு 8 லட்சம் மட்டும்தான் கிடைக்கிது. முத்து இருந்துட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செல்வமும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு இந்த காரை நம்பி தான் நீயும் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த காரை வாங்க நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்குன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதை விட்டுட்டு வேறு ஏதாவது முயற்சி பண்ண முடிஞ்சா பண்ணு முத்து, ஆனால் இதெல்லாம் வேண்டாம் முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து இருந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு இதை விட்டால் வேறு வழியே தெரியலடா அப்படின்ற மாதிரி முத்து வந்து ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணி இருந்துட்டு உன்னோட பதவியை நீ ராஜினாமா பண்ணியன்னா நானே இந்த கோர்ட் ஆர்டரை ராஜினாமா எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எல்லாரும் சொல்லியும் கேட்காம மீனா இருந்துட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறதா சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்வேதா இருந்துட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. இது வரைக்கும் நான் பாஸே பண்ணதில்லைக்கா, ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேங்க்கா. நீங்கள் மட்டும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த சிந்தாமணியோட ஆட்டம் ஆரம்பமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்தினதுனால நம்ம மீனாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவை வந்து மாற்றிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு நான் வேலைக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.